தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மயப்படுவதாக. இந்த மாலை வேளையில் இணையதளத்தின் மூலமாக உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்பினை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் கூட எல்லோரையும் ஆசீர்வதியும் அப்பா. நீர் பாதுகாத்து வழிநடத்தும் அப்பா. அப்பா, ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் நீர் கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும் அப்பா. அப்பா, தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும் அப்பா. நீர் அவ்வாறு செய்ய போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்து துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. பாடலை பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயன நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக
பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை எழுமின்று ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு ஆராதனை செய்வதற்கென்று என்னுடைய அருமை மாப்பிள்ளை சென்னையிலே ஒரு பிரபலமான சபையிலே ஒர்ஷிப் லீடராக இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தேவ மனுஷன். அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பதை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நம்முடைய ஆராதனையை அவர் வழி நடத்துவார். இஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ வித இன்னல்கள் மத்தியிலும் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ளாதவாறு கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் ஒரு பெரிய காரியம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஆனால் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசிக்கும் என்று எழுதியிருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்பப்பெல்லாம் அவர்கிட்ட போகிறோமோ, எப்பப்பெல்லாம் அவரை நம்ம துதிக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் அவரை நம்ம உயர்த்தி பாடுறோமோ, அதிகமாக அவர் பெனிஃபிட் அடைகிறாரோ இல்லையோ, நம்ம தான் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும். ஸோ நம்ம அடிக்கடி போனால் அடிக்கடி நமக்கு தான் லாபம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும். இப்போ காலையில் தானே துதித்தோம், மறுபடியும் துதிக்கலாமா? எப்போ வேணாலும். சங்கீதக்காரன் சொல்லுவேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்ம ராஜாமத்தில் நடு காட்டில் எங்கனாலும் துதித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆமென். வரைய வசனத்தை மட்டும் நான் வாசித்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 5:11-12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே நம்ம முகம் அப்படியே ரொம்ப சொல்லிச்சு, எவ்வளோ டயர்டாக எழுந்திரிச்சு எப்போவுமே இருக்க மாட்டாங்களாம். எப்போவுமே they will be prosper in their happiness. அவங்களுடைய சந்தோஷத்தில் ரொம்ப அப்படியே இன்னும் களி கூர்ந்திருப்பாங்க, இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போவுமே மனம் உவந்த ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஏன்னா கர்த்தரை நம்புவர்கள் அப்பேற்பட்டவர்கள் என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் எப்படியாக சொல்லுது, தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் கிடையாது பிரியமானவர்களே, தேவனே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவரே நம்முடைய இருதயத்தின் நிறைவாக இருந்து நம்ம இருதயத்தெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைத்து நம்ம துதிக்கும் போதும், நம்ம ஆராதிக்கும் போதும், நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் அவர் நம்முடைய துதியாய் மாறிவிடுகிறார். அவரே நம்முடைய சந்தோஷமாக மாறிவிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போகிறோம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆமோதித்து என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை துதிப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றுபவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, நீரே. ஓஹோ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து சொல்லும், ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலம், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, நீர் ஒருவரே. ஓ சொல்லுவோம், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர். ஆமே. ஓ அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, நீரே. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து சொல்லும், ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். one more time. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஓஹோ, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதவசனம் நமக்கு நிறைய போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கும். விசுவாசம் நம்ம வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் கூடவே சில நேரத்தில் பிசாசும் மனுஷர்களும் நம்மளை தொய்ந்து போக வச்சுருவாங்க. சூழ்நிலையை பார்க்கும்போது அது மாதிரி நமக்கு வசனம் சொல்கிறது போல் நடக்காதது போல் இருக்கலாம். நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம வசனத்தை கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு அப்படியே அப்சைட் டவுனாக இருக்கலாம், அப்படியே தலைகீழாக இருக்கலாம் சூழ்நிலைகள். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய, நம்ம பாட வேண்டிய, நம்ம உச்சரிக்க வேண்டிய பாடல் தான், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம அதை சொல்லும்போது நம்ம எல்லா மனுஷிக வார்த்தைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக இன்னொரு வசனம் கூட இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மையில் மனதுருகிற கர்த்தராம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மேலே என் மேலேயும் நம்ம சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லைங்க, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன். கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். நம்ம அவரை தேடி போல பிரியமானவர்கள். இன்றைக்கி நம்ம தேடி போய் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து, சர்ச்சில் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இல்லை, இன்னும் சொல்லப்போனால் வீடே சர்ச்சை நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம சேர்ந்து ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம தேடி வந்தது தான் உண்மை.
He first loved us. அவர் நம்மளை நேசித்ததுனால தான் இன்னைக்கு அவருடைய அன்பின் அந்த கரத்துக்குள்ளாக, அந்த அரவணைப்புக்குள்ளாக, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளாக நம்ம உள்ள வாங்கியிருக்கணும். ஏன்னா அவர் நம்ம நேசித்ததுனால தான். நம்ம மேல மனதுருகிற தெய்வம். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நான் உனக்கு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது சாதாரண ஒரு வார்த்தையாக நம்ம எடுக்கலாம், இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதில் அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், மழை விலகட்டும், சூழ்நிலை மாறட்டும், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் நான் உனக்கு பண்ண சமாதானத்தின் உடன்படிக்கையை விட்டு நான் விலக மாட்டேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் இன்னொரு வசனமும் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்ம வாய்களை திறந்து சொல்ல வேண்டிய, பாட வேண்டிய, துதிக்க வேண்டிய நேரம் இது. ஆமென். ஹல்லேலூயா. இது நம்ம ரீசெண்டாக நம்ம நிறையா இடத்துல கேள்விப்பட்ட பாடம் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக இருக்கிற இடத்துல தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளுங்க. அந்த இடம் பரலோகமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சென்று சொல்லுமா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுமா, யெகோவா நிசி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சென்று மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். சொல்லுமா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு மட்டும் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே தேவாதி தேவன். அவருடைய நாமம் இயேசு. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்து எங்கே இருந்தாலும் இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது, நம்ம உண்மையாய் நம்ம சொல்லும் போது, நம்ம மனதார நம்ம அதை டிக்ளேர் பண்ண, when we call upon the name of Jesus, அந்த நாமத்தை சொல்லி நாம் அழைக்கும் போது நம்ம மத்தியில் அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். நம்மளோட பேசுகிறவர், நம்மளோட நடக்கிறவர், நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஓ தேங்க்யூ லார்ட். உடைய கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த சாயங்கால வேளையில கர்த்தாவை உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உடைய நாமத்தை சொல்லி துதிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா நீர் ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் பாத்திரரானவர், நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரானவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 1000 நாவுகள் போதாது உமக்கு நாங்கள் சொல்லி துதிக்க, உமக்கு நான் நன்றி சொல்ல கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற நன்மைகள், செய்து கொண்டிருக்கிற நன்மைகள், இதுவரைக்கும் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் கர்த்தாவே. ஓ நன்றி அப்பா தகப்பனே. இந்த 2வது மாதம் கடைசி வாரத்தில் நாங்கள் கர்த்தரைகளை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரை நடத்தின கிருபை, தேவனுடைய சுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒரு சில பேர்களால் நாங்கள் இல்லைப்பா, எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களுடைய மனதார நாங்கள் தேவனை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எஸ் ஜீசஸ் லார்ட், we worship you Lord. பா, நீங்கள் ஒருத்தர் தான் எங்களுக்காக நீ உயிரையே கொடுத்தவரப்பா. வேற எந்த தெய்வமும் எங்களுக்கு உயிரை கொடுக்கல, வேற எந்த தெய்வம் உமக்கு நிகர் அல்ல கர்த்தாவே. உண்மையே நாங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கபடி அப்பா, நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஏன்னா நாங்கள் வணங்குகிற தெய்வம் ஏதோ கல்லோ மண்ணோ கிடையாது, ஜீவனுள்ளவர். நீர் ஜீவாதிபதி அப்பா. நீ மரணத்தை விழுங்கினவர் கர்த்தாவே. இந்த உலகம் பயந்து கொண்டிருக்கிற மரணத்தையே நீர் விழுங்கின தெய்வம் கர்த்தாவே. எஸ் ஜீசஸ், we worship you Lord. ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயர்த்துவோம் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா உயர்த்துகிறோம் இயேசுவே. அல்லேலூயா ஓசன், நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. அல்லேலூயா ஓசன்னா, Hallelujah, Hosanna, we give you glory, Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. Oh, we worship you, Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Yes, we worship you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாவற்றிற்கும் பாத்திரரானவரே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Yes, we worship you. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. Yes, Lord. எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Yes, Lord Jesus. கர்த்தாவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், எல்லாம் முடியாததும் சாத்தியமாகும் அப்பா. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை நம்புகிறோம் அப்பா. நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படணும் ராஜா. எங்களுடைய வாழ்வின் உயர்வெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் உரியது கர்த்தாவே. ராஜா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்கள் குடும்பமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வேலையை நாங்கள் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் வாரம் புறா மாதம் புறா ஓடினாலும் உம்மிடம் வராமல் வேறு யார்கிட்டப்பா நாங்கள் போக முடியும்? ஏன்னா நீ ஒருவர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவர், எங்கள் ஆரோக்கியத்தை, எங்களை ஆரோக்கியம் உம்மிடமிருந்து வருகிறது ராஜா. அன்னைக்கு பேதுரு சொல்வது போலப்பா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ வருகிறது என்று அவர் சொல்றது போல நாங்களும் சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சோர்ஸ் நீங்க தான் அப்பா. அப்பா, எங்களுடைய சோர்ஸ், எங்களுக்கு வெளிச்சம் ஏதோ சூரியன்ட்டு வரல, சூரியனை படைத்த தேவனாகிய உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீர் ஒருவரே அப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை
தேவனுடைய கருத்திலே நாங்கள் படைக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. பிரச்சனைகள், மனுஷர்கள், சூழ்நிலைகளை எங்கள் ஆளுகை செய்தது போதும் அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஆண்டு கொள்வீராகப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்க வாருங்கள். நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நேரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய முகவரி ஏஜே ஜெப வீடு, RS காம்ப்ளெக்ஸ், கேக்கு கடை, மதுரை மெயின் ரோடு, அலங்காநல்லூர். தொடர்புக்கு 978 675 0058.